யோயாக்கீம் ராஜா புஸ்தக சுருளை அக்கினியில் எரிந்து போடுகிறான். சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவினிடத்துக்கு அரமனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகூதியை அனுப்பினான். யெகூதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டியிருந்தது. யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரிக்கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பிலிருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. எல்நாத்தானும் தலாயாவும் கெமாரியாவுமோ அந்த சுருளை சுட்டெரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவிகொடாமல் பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மலேகின் குமாரனாகிய எரமையேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தயேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். பிரபுக்கள் பாரூக்கின் கையில் இருக்கிற சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே பத்திரமாக வைக்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் அரமனைக்கு போய் யோயாக்கீம் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளையெல்லாம் அறிவிக்கிறார்கள். ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகூதி என்பவனை அனுப்புகிறான். யெகூதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசிக்கிறான். புஸ்தக சுருளை பாருக்கு வாசிப்பதை யோயாக்கீம் ராஜா விரும்பவில்லை. எரேமியா சொல்ல தான் எழுதின வார்த்தைகளை பாருக்கால் தெளிவாக வாசிக்க முடியும். பாருக்கு அதை அதிகாரத்தோடும் அன்போடும் வாசிப்பார். ஆனால் பாருக்கு அதை வாசிப்பதை ராஜா விரும்பவில்லை. பாருக்குக்கு பதிலாக அந்த புஸ்தக சுருளை யெகூதி வாசிக்க வேண்டும் என்று ராஜா விரும்புகிறான். கர்த்தரை கனம் பண்ணாதவர்கள் அவருடைய வார்த்தையையும் கனம் பண்ண மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற அவருடைய ஊழியக்காரரையும் கனம் பண்ண மாட்டார்கள். யோயாக்கீம் ராஜா கர்த்தரையும் கனம் பண்ணவில்லை, அவருடைய ஊழியக்காரரையும் கனம் பண்ணவில்லை. ராஜாவுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் ஆர்வமில்லை. ஆகையினால் கர்த்தருடைய வார்த்தையை யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம் என்று தீர்மானித்து யெகூதியை வாசிக்கச் சொல்லுகிறான். பாருக்கு வாசித்த புஸ்தக சுருளில் இருந்து யெகூதி 3 அல்லது 4 பத்திகளை வாசித்து முடிக்கிறான். இது 9ஆம் மாதம், குளிர்காலம். ராஜா குளிர்காலத்திற்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். ராஜாவுக்கு முன்பாக கணப்பு மூட்டியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க யோயாக்கீம் ராஜாவுக்கு பொறுமையில்லை. யூதா தேசத்தின் பிரபுக்கள் பாருக்கு வாசித்த செய்தியை பொறுமையோடு கேட்டார்கள். ராஜாவோ வேறு சிந்தனையில் இருக்கிறான். யெகூதி புஸ்தகத்தில் உள்ள செய்தியை வாசிக்கும் போது யோயாக்கீம் ராஜா அதை வேண்டா வெறுப்புடன் கேட்கிறான். யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியிலே எரிந்து போடுகிறான். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் யோயாக்கீம் ராஜாவை கடிந்து கொள்கிறார். கர்த்தர் கடிந்து கொள்வதை யோயாக்கீமால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யெகூதி பாருக்கு எழுதின புஸ்தகத்தை வாசித்தாலும் அந்த வார்த்தைகள் பாருக்கின் வார்த்தைகள் அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் பரலோகத்தில் இருந்து அனுப்பியிருக்கிற வார்த்தை. ஆனால் யோயாக்கீம் ராஜாவோ சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் தன்னை கண்டித்து உணர்த்தும் போது அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. யோயாக்கீம் ராஜா புஸ்தக சுருளை அக்கினியிலே சுட்டிருக்கிறான்.
எல்நாத்தானும் தெலாயாவும் கெமரியாவுமோ அந்த சுருளை சுட்டெரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் ராஜா அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கவில்லை. ராஜாவுக்கு பாரூக்கின் மீதும் எரேமியாவின் மீதும் கோபம் வருகிறது. பாரூக்கும் எரேமியாவும் யோயாக்கீம் ராஜாவுக்கு அருகில் இருந்திருந்தால் புஸ்தக சுருளை அக்கினியில் எரிந்து போட்டது போல அவர்களையும் அக்கினியில் தூக்கி போட்டிருப்பான். கர்த்தர் எரேமியாவையும் பாரூக்கையும் மறைக்கிறார். யோயாக்கீமால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. யோயாக்கீம் ராஜா தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. தனக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கும் அவன் செவி கொடுக்கவில்லை. புஸ்தக சுருளை அக்கினியிலே எரித்து போட்டால் அந்த சுருளில் எழுதப்பட்ட வார்த்தைகள் தனக்கு விரோதமாக நிறைவேறாது என்று யோயாக்கீம் நினைக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை அழிக்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக யாராலும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. புஸ்தக சுருளை அக்கினியில் எரிந்து போட்டதினால் அதில் எழுதப்பட்டிருக்கிற செய்திகள் யூதா தேசத்திலே பரம்பாது என்று யோயாக்கீம் நம்புகிறான். அந்த செய்தி அக்கினியிலே எரிந்து போகும் என்றும் அதன் பின்பு அந்த செய்தியை கேட்பதற்கு வாய்ப்பு உண்டாகாது என்றும் யோயாக்கீம் நினைக்கிறான். புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ராஜாவுக்கு ஒரு பாதிப்பும் உண்டு பண்ணவில்லை. ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. பிரபுக்கள் புஸ்தக சுருளில் உள்ள வார்த்தைகளை கேட்டபோது அவர்கள் பயமுற்றவர்களாய் ஒருவர் பார்த்து நடுங்கினார்கள். ஆனால் இப்போது அவர்கள் கூட பயப்படவில்லை. அவர்களும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவில்லை. புஸ்தக சுருளில் உள்ள வார்த்தைகளை ராஜா கேட்டு அவர் வேதனைப்படுவாரோ என்று நினைத்து பிரபுக்கள் பயந்தார்கள். ராஜாவோ துணிகரமாய் பாவம் செய்கிறான். புஸ்தக சுருளையே அக்கினியில் எரிந்து போடுகிறான். அதை பார்த்து பிரபுக்களும் துணிகரம் கொள்கிறார்கள். அவர்களிடத்தில் காணப்பட்ட பயம் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. பிரபுக்களும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமல் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். யூதா ராஜாவின் பிரபுக்களில் 3 பேர் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்கிறார்கள். எல்நாத்தான், தெலாயா, கெமரியா ஆகிய 3 பிரபுக்களும் யோயாக்கீம் ராஜா புஸ்தக சுருளை அக்கினியிலே எரிந்து போடும்போது அந்த சுருளை சுட்டெரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி வீணாய் போயிற்று. யோயாக்கீம் ராஜா தன்னுடைய 3 பிரபுக்களின் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கவில்லை. புஸ்தக சுருளை அக்கினியிலே சுட்டெரிக்கிறான். யோயாக்கீம் புஸ்தக சுருளை சுட்டெரித்ததோடு எரேமியாவையும் பாரூக்கையும் பழிவாங்க வேண்டும் என்றும் நினைக்கிறான். பாரூக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடித்து வருமாறு தன்னுடைய மனுஷரில் 2 பேருக்கு கட்டளை கொடுக்கிறான். கர்த்தரோ எரேமியாவையும் பாரூக்கையும் அவர்களுடைய கண்களுக்கு மறைக்கிறார். பாரூக்கு எரேமியாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிரபுக்களிடம் வாசிக்கிறான். அதன் பின்பு பிரபுக்கள் அரமனைக்கு சென்று யோயாக்கீம் ராஜாவினிடத்தில் இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறுகிறார்கள். புஸ்தக சுருள் பாரூக்கிடம் இருக்கிறது. யோயாக்கீம் அந்த புஸ்தக சுருளை எடுத்துக்கொண்டு வருவதற்கு யெகுதி என்பவனை அனுப்பினான். அவன் அந்த புஸ்தக சுருளை எடுத்து வந்து ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக வாசித்தான். புஸ்தக சுருள் வாசிக்கப்படும் போது ராஜா குளிர்காலத்திற்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. யெகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியிலே எரிந்து போட்டான். புஸ்தக சுருள் முழுவதுமாக எரிந்து போயிற்று. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. எல்நாத்தான், கெதலியா, கெமரியா ஆகிய 3 அந்த சுருளை சுட்டெரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனால் பிரயோஜனம் ஒன்றும் ஏற்படவில்லை. ராஜா புஸ்தக சுருளை சுட்டெரித்து விட்டான். ராஜாவின் கோபம் அத்துடன் அடங்கவில்லை. பாரூக்கையும் எரேமியாவையும் பிடிக்கும்படி ராஜா கட்டளையிடுகிறான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார்.